இன்னைக்கு February 8 ப்ரப்போஸ் டே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடந்த 10 பெஸ்ட் ப்ரப்போசல்ஸ். தி டைம் ஸ்கொயர் பில்போர்ட் ப்ரப்போசல், லவ் இன் த ஹார்ட் ஆஃப் நியூயார்க் சிட்டி. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டி நகர் மாதிரி நியூயார்க் சிட்டியில் ரொம்ப கூட்டமான ஏரியா தான் தி டைம் ஸ்கொயர் பில்போர்ட் ப்ரப்போசல். அண்ட் அங்கே ஒரு உலகமே பார்த்துட்ருக்க அந்த தருணத்தில் ஒரு பில்டிங் மேலே உங்கள் பேரோ உங்கள் ஃபோட்டோவோ வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் நோ சொல்லுவீங்களா என்ன? அண்ட் அதுதான் இந்த ப்ரப்போசல். இமேஜின் பண்ணி பாருங்கள், யதார்த்தமாக அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க உங்கள் பார்ட்னர் கூடன்னு வச்சுக்கலாம். அங்கே திடீர்னு அந்த பில்டிங்ஸ் மேலே ஒரு லைட் ஜொலிச்சு நியான் கலர்ஸில் உங்கள் பேர் உங்கள் ஃபோட்டோ இல்லை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டோட ஒரு ஸ்வீட் மெசேஜோடு வந்ததுன்னா அந்த லவ்க்கு நோ சொல்ல தோணுமா? கண்டிப்பாக இது ஒரு பியூட்டிஃபுல் வே ஆஃப் ப்ரப்போசல். டிஸ்னி கேஸ்டில், தி டிஸ்னி கேஸ்டில் ப்ரப்போசல், அ ஃபேரடல் லவ் ஸ்டோரி. டிஸ்னி கேஸ்டில் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன், போடா பொடி படத்தில் சிம்பு போவார்ல அந்த இடம். அண்ட் அங்கே சில்ட்ரன் மட்டும் கிடையாது, அடல்ட்ஸும் கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் மாதிரி குழந்தைங்க மட்டும் கார்ட்டூன் பார்க்க மாட்டாங்க ஃபாரினில். பெரியவங்களும் அனிமேட்டட் மூவிஸ் கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறது இன்னுமே டச்சிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்து ஃபேரடைல் பார்த்து வளர்ந்த ஒரு பொருளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேன் உங்களை அங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அது இன்னுமே உங்களுக்கு பர்சனலாக ரொம்பவே டச் ஆகும். இந்த மாதிரி ப்ரப்போசல்ஸ் எப்படி நடக்கும்னா, மிக்கி அண்ட் மினி இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அங்கே ட்ரெஸ் பண்ண ஆளுங்க ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ரிங்கு கொடுத்து கொண்டு போய் கொடுக்க சொல்கிறது, இல்லை அங்கே போய் கேக் வெட்டி உள்ள ரிங் கொடுக்குறது, இந்த மாதிரி டிஸ்னி கேஸ்டில் நடந்த ப்ரப்போசல்ஸ் எக்கச்சக்கம். அண்ட் இது ரொம்பவே ஐகானிக்கான ஸ்பாட் ப்ரப்போசல்ஸ்கே. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னும் பர்சனலாக இருக்கணும்னா அந்த பர்சனே பெல் டவுன் பண்ணி நீல உட்காந்துட்டு ஃப்ளவரோ ரிங்கோ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஃபயர் ஒர்க் பின்னாடி செட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அது ஈவினிங் டைமாக இருந்திருந்தா அது இன்னுமே அந்த சீனை ட்ரீமியாக்கும். நெக்ஸ்ட், தி டீப் சி டைவர் ப்ரப்போசல். இல்லை, 2 பார்ட்னர்ஸுமே கடலுக்கு அடியில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் அவங்க யதார்த்தமாக ஒர்க் விஷயமாக கடலுக்கு போகும்போது இந்த சர்ப்ரைஸ் நடக்கும், இந்த ப்ரப்போசல் சர்ப்ரைஸ் நடக்கும். உள்ளே போயிட்டு ரிசர்ச் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. அப்போது அந்த மேன் அவங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் பிளான் பண்ணியிருப்பார். அண்ட் இதில் ட்ரிக்கியான விஷயம் என்னென்னா, ரிங் எடுத்துகிட்டு போகணும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஒரு லவ் நோட் எடுத்துகிட்டு போகணும். இது ரெண்டையுமே நம்ம வாட்டர் ப்ரூஃபாக வச்சுக்கணும். ஏன்னா தண்ணிக்கு கீழே தானே அந்த ப்ரப்போசலே நடக்க போகுது. அண்ட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, வெளியில் லேண்டில் பண்ணுற ப்ரப்போசலை நம்மளால் கத்த முடியும், அழுக முடியும், சிரிக்க முடியும், ஐ லவ் யூ சொன்னால் திருப்பி சொல்ல முடியும். ஆனால் தண்ணிக்குள்ளே நோ வேர்ட்ஸ், ஒன்லி லவ் அண்ட் எமோஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கும். லைக் அது ரொம்ப ட்ரீமியாக இருக்கும், ஸ்டேட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஆனால் அதை காட்டவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோயி ட்ரீமி ப்ரப்போசல் ஸ்டேட் தான் இந்த டீப் டைவர்ஸ் ப்ரப்போசல். ஹாட் ஏர் பலூன் ப்ரப்போசல், அதாவது பேராஷூட். ஆமாம், பேராஷூட் தான் ஹாட் ஏர் பலூன் ப்ரப்போசல். அதாவது காற்று மேலே காற்று கீழே, அந்த மாதிரி ஏரில் ப்ரப்போஸ் பண்ணுறது தான் லவ் இஸ் இன் தி ஏர். அந்த மாதிரி காற்றுல ப்ரப்போஸ் பண்ணுறது தான் இந்த ஹாட் ஏர் பலூன் ப்ரப்போசல். அவ்வளோ பெரிய பலூன் மேலே பறந்துட்டுருக்கும் போது 10,000 அடி இருக்கும். அங்கே ஒருத்தவங்க நமக்கு சர்ப்ரைஸிங்காக ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறான் அப்படின்னாலே அவன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு இன்ட்யூஷன் சொல்லிடும். பட் அதுவும் தெரிலனா அந்த பொண்ணுக்கு அது சர்ப்ரைஸ். அங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்லையா? யாராவது ஒரு ஆள் ரீல் எடுத்து நீயே பெல் டவுன் பண்ணி கொடுத்து இல்லை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ சீனிக்காக இருக்கும். அண்ட் ரொம்ப க்ளவுடியாக இருந்திருந்தா ரொம்ப மேகமெல்லாம் அந்த ஸ்கையில் போகும். அந்த மொமெண்ட்டே ரொம்ப ரொம்ப ட்ரீமியாக இருக்கும். தி ஐஃபில் டவர் ப்ரப்போசல், லவ் இன் தி சிட்டி ஆஃப் ரொமான்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரிஸ் ஒரு லவ் சிட்டி. அண்ட் ஐஃபில் டவர் தான் லவ் சிம்பிளும் கூட. அது ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவுக்கு வரலாம். ஐஃபில் டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரிஸில் இருக்குது, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில். அண்ட் நைட் அந்த ஐஃபில் வேறு மாதிரி இருக்கும், மார்னிங் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும், எனக்கும் இருந்தது.
எங்கேயும் காதல் படத்தில் காட்டுற மாதிரி பாரிஸே ஒரு சிட்டி ஆஃப் லவ் தான். ஆர்ட், ஆர்கிடெக்சர், மியூசிக், பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியே ஒரு சிட்டி ஆஃப் ரொமான்ஸாக தான் இருக்கும். அதோட மையப்புள்ளியால் இந்த ஐஃபில் டவரில் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் 2 விஷயம் இருக்குது. ஐஃபில் டவருக்குள்ளேயும் நம்மளால் போக முடியும், இல்லை டவருக்கு வெளியில், அதாவது டவரை பேக்ரவுண்டாக வச்சும் நம்மளால் ப்ரப்போஸ் பண்ண முடியும். அண்ட் இதுலேயும் ஃபயர் ஒர்க்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட் ரொம்பவே ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும். தி நார்தர்ன் லைட்ஸ் ப்ரப்போசல், அ லவ் ஸ்டோரி அண்டர் தி அரோரா. ரொம்ப சினிமாட்டிக்கான ஒரு ப்ரப்போசல் இது. ஆனால் இதில் நம்ம இந்த பலூன்ஸ் இது அது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்டும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. நேச்சரே நமக்காக பண்ணி கொடுக்குற இந்த நார்தர்ன் லைட்ஸ்க்கு போனால் மட்டும் போதும். பட் போயிட்டு அந்த லைட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற டைம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். கண்டிப்பாக த வெயிட் இஸ் வர்த் இட். அண்ட் மூவி ட்ரைலர் ப்ரப்போசல், அதாவது வா படத்துக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நம்ம படத்தை ஓட்டுறது தான் த மூவி லைட் ப்ரப்போசல். கேட்குறதுக்கு சீஸியாக இருந்தாலும் ரொம்பவே ட்ரமாட்டிக் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ரப்போசல் இது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி நான் பார்த்த வீடியோவில் இருந்து தான் சொல்கிறேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, த ஹோல் தேட்டரே வழக்கம் போல் அவங்களுக்குன்னு வாங்கி வச்சுருப்பாங்க. அண்ட் வச்சுட்டு அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த பையன் அண்ட் அந்த பையனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க மட்டும்தான் தேட்டரில் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரியலைஸே ஆகாது அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது. அந்த பையன் லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார், இந்த பொண்ணு இந்த தேட்டரில் மூவி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க பார்க்க போகிற மூவி அவங்களோட மூவி அப்படிங்கிறது. ஆனால் பேக் சைடில் அவர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பார். லிட்ரலி அவர் ட்ராவல் பண்ணி தான் வந்துட்டுருப்பார். அவர் வர சீனையும் காட்டுவாங்க, இங்கே இந்த பொண்ணு அந்த மூவி பார்க்குற சீனையும் காட்டிகிட்ருப்பாங்க. ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அவங்க மெமரிஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் செகண்ட் திரும்பும்போது அந்த பையன் அங்கே நிற்பான். ஸோ அந்த ப்ரப்போசல் ரொம்பவே ட்ரீமியாக இருக்கும். இதில் ஹைலைட் என்னென்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ண தான். இதே மாதிரி இன்னொரு ப்ரப்போசல் இருந்தது. மேபி அந்த பொண்ணு ஒரு பையன் அவெஞ்சர் மூவி ஃபேனாக இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருப்பாரா, அந்த அவெஞ்சர் கேரக்டராகவே மாறி நடிச்சிருப்பார். அந்த படம் பேர் என்னென்னா ஃப்ளாஷ் அப்படிங்கிற படத்தில் வர ஃப்ளாஷோட கேரக்டரில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வருவாள். ஆனால் அவளுக்கு டக்குன்னு பார்க்கும்போது ரியலைஸ் ஆகாது. ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் இருந்தது என்னென்னா, ஃப்ளாஷோட கையிலேருந்து ஃப்ளாஷோட மாமனார் வருவார். அண்ட் இது ரொம்ப சூப்பர்பில் லேண்டன் லேம்ப் ப்ரப்போசல். ஆமாம், பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா, அந்த மாதிரி லேண்டன் லேம்ப் அப்படிங்கிற கல்ச்சர் ஜாப்பனீஸ், டர்க்கிஷ், சைனீஸ் இவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடியது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கரையோரத்தில் ஒரு ரிவர் ஓரத்தில் அவங்க லேம்ப் விடுவாங்க. யாருக்கு அப்படின்னா அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு. அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். அண்ட் அந்த மொமெண்ட்டில் ஸ்கையே ஜொலிச்சிட்ருக்கும் வித் ஆல் த லேம்ப்ஸ் அவுட் தேர். அப்போ நம்ம லேம்ப் விடும்போது ஏதாவது ஒரு விஷ் கேட்டுட்டு விடலாம். அப்படி விடும்பொழுது நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே மேலே தானே இருக்கும், ஸ்கை நோக்கி தான் இருக்கும், ரைட்? இப்போ நான் ஒரு பொண்ணு நான் லேம்ப் விட்டுட்ருக்கேன் அப்படின்னா நான் ஸ்கையை தான் பார்த்து விட்டுட்ருப்பேன். ஆனால் அந்த மேன் கீழே பெண்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டுருப்பாரு. அண்ட் இந்த மொமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே பார்த்துட்டு அப்பாடா போயிடுச்சுடா அப்படின்னு அப்பாடா மேலே போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு குனியும் போது ஆஹா ப்ரப்போஸ் பண்ணுறாடா அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜூலை 4th ப்ரப்போசல். ஒரு வழியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரப்போசலுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் நான் இவ்வளோ எக்ஸைட் ஆகுறேன்னா, July 4th இஸ் மை பர்த்டே. அண்ட் இந்த ப்ரப்போசல் ரொம்ப ரொம்ப ட்ரீமியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, July 4th அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே, யூஎஸ்ஏயோட சுதந்திர தினம் அன்னைக்கு. ஹாப்பி 4th of July அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அண்ட் அமெரிக்காவில் இது ரொம்ப கோலாகலமாக நடக்கும். நம்ம ஊரில் மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேனா சாக்லேட் கொடுத்துட்டு கொடியெல்லாம் குத்திட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க அந்த கண்ட்ரியில். நான் நம்ம ஊர் கம்மியாக சொல்லலை, ஜஸ்ட் சொல்கிறேன். அவங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணி பயங்கர கோலாகலமாக இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதில் ஹைலைட்டே July 4th ஃபயர் ஒர்க்ஸ் தான். அண்ட் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப ட்ரீமியாக இருக்கும். அண்ட் அந்த டே எல்லாரும் கொண்டாடும் போது நம்மளும் கொண்டாடுவோம். பட் நம்மளோட ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக. ப்ரப்போஸ் டே அன்றைக்கி மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நமக்கு எப்போ காதல் வரும், எப்போ அதை சொல்லணும், எப்போ அதை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது.
பட் இந்த ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு சன்ஃப்ளவர் ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐ லவ் த ஃப்ளவர்ஸ் ஸோ மச். யூ ஆர் மை சன்ஷைன், யூ ஆர் மை சன்ஃப்ளவர் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஐ வில் டூ தட் ப்ரப்போசல். நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட்டிவாக ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் டெய்லியும் உங்கள் கூட யூடியூப்பில் பேசுகிறேனே, நீங்களாம் ஏன் என்கிட்ட கமெண்ட்ஸில் பேசக்கூடாது சொல்லிட்டு தான் போகணும். ஓகே.